ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. நம்ம பார்க்க போகிற வீடியோ கேட்டால் வந்து சூப்பர்மேன் அந்த படத்தை ரிவ்யூ தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எப்படி தான் வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ எப்படி தான் ஃபஸ்ட்டு படத்தை ரிவ்யூ அப்பா பார்த்து ஜேம்ஸ் கன் இந்த படத்தை என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தது தான். ஃபஸ்ட்டு சூப்பர்மேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் லூயிஸ் லேன், அதுக்கப்புறம் ஹாக் கேர்ள், அதாவது வந்து ஒரு ஜஸ்டிஸ் கேங் மாதிரி ஹாக் கேர்ள், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் லேண்டன், மிஸ்டர் டெரிஃபிக் தான் இருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட மெயின் வில்லனான ரெட் லூத்தர், அவங்க வந்து சைட் கையாக வந்து அல்ட்ராமேனும் இன்ஜினியரும் இருக்காங்க. ஸோ மெயினாக வந்து ஒரு ஸ்பெஷல் கேமியோ ஒன்று சூப்பர் கேர்ள் வராங்க நெக்ஸ்ட்டு படத்துக்கான ரீடு. அது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இத்தனை கேரக்டர்ஸ் வந்து ஜேம்ஸ் கன் மெயின் கேரக்டர்ஸ், நிறைய சைட் கேரக்டர்ஸ் இருக்குது, பட் மெயின் கேரக்டர்ஸ் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துருக்காரு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிஜிட்டலாகவே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ப்ரைமில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைம் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தில் வந்து அந்த படம் இருக்கும். ஸோ வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து நியூட்ரல் பாயிண்ட்டு சூப்பர்மேன் கேரக்டர் வந்து ஜேம்ஸ் கன் சூப்பராகவே இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பர்மேனாக என்ன கேரக்டர் நம்ம காமிக்ஸில் பார்த்தோம்போது இந்த படத்தை வந்து அப்படியே காமிச்சிருந்தாரு. முக்கியமாக சூப்பர்மேனாக ஹோப் நம்ம ஜாஸ் நைட் ஜஸ்டிஸ் லீக்கு அதை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, மேன் ஆஃப் ஸ்டூடியோ அதை காமிச்சிக்க மாட்டாங்க, பேட்மேன் சூப்பர்மேன் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த ஜாஸ் நைட் விஷயத்தில் வந்து சூப்பர்மேன் ஒரு காட். பட் உண்மையாக காமிக்கிற நம்ம பார்த்தது வந்து சூப்பர்மேன் எப்படின்னா வந்து ஹோப் தருவது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது. அதை வந்து இந்த படத்தை வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஒரு சீன் தான் எப்படி சொல்கிறது, நான் நிறைய சீன் இருக்குது, நான் ஒரு சீனை மட்டும் பேசிக்காக சொல்கிறேன். ஒரு அணியை வந்து சூப்பர்மேன் காப்பாற்றுவார், ஒரு டாகியை வந்து சூப்பர்மேன் வந்து காப்பாற்றுவார். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் தான் வந்து ஒரு ஹோப் தர மாதிரி, ஏதாவது எல்லாத்துக்குமே சூப்பர்மேன் ஹெல்ப் பண்ணுவார். சின்ன பசங்கள்கிட்ட ஜாலியாக பேசுறது, அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நான் பார்க்காத ஒரு லைவ் ஆக்ஷனை பார்க்காத ஒரு சூப்பர்மேனை காட்டினார் ஜேம்ஸ் கன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக இன்னொரு நோட்டு என்னென்னா வந்து ரெட் லூத்தர் ஆக்டிங், அவர் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஒரு சூப்பர்மேனை எப்படியாவது வந்து நம்ம வந்து டீஃபேம் பண்ணியே ஆகணும், சூப்பர்மேன் எல்லாத்துக்குமே ஒரு கெட்டவனாக காட்டியே ஆகணும். ஒரு சிம்பிளான வேர்டு, ஏஎன் வந்து நல்லவனாக இருந்தக்கூடாது, ஏஎன் வந்து சூப்பர் ஹீரோவாக இருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மோட்டிவ். அந்த மோட்டிவ் ஓரளவுக்கு டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. பட் அவர் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாசிட்டிவ் சைட் போனால் வந்து ஸ்டோரி ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மாதிரி ஸ்டோரி நார்மலான ஒரு காமிக் புக் ஸ்டோரி மாதிரி எனக்கு தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு ஸ்டோரி நான் ரிவ்யூ பண்ண விரும்புகிறேன், நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப லேசியாக இருந்துச்சு, பட் அது நெகட்டிவாகவும் சொல்லலாம். ஏன்னா வந்து ஜேம்ஸ் கன் முந்தைய படங்கிறத பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 சீரீஸ்மேனா உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி கரெக்டாக, அதாவது ஸ்பீடாகவும் இருக்காது, ஸ்லோவாகவும் இருக்காது, கரெக்டாக கதை போயிட்டே இருக்கும். ஒரு மாதிரி எமோஷனல் கேரக்டர் நல்லா இருக்கும், கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். பட் இதுவும் நல்லா கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம், அதாவது வந்து ரீல்ஸ் ஓடிட்டே இருப்பாங்க, அதாவது ரீல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்பீடாக ஒரு 5-6 ஃபைட் சீனை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி லேசியாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஒரு கரெக்டான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஓகே, இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் படம் பார்க்கறதுனா லேசியாக போதா, படம் வந்து ஸ்பீடாக போதான்னு அதான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜேம்ஸ் கன் எடுத்துருக்காரு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சூப்பர்மேன் தாண்டி இந்த படத்தை வந்து லூயிஸ் லேனுக்கு ஒரு நல்ல கேரக்டர், அவங்கள தாண்டி மிஸ்டர் டெரிஃபிக்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் ஜேம்ஸ் கன் பயங்கரமாக காமிச்சிருந்தாரு. அதாவது 2-3 சீனாக இருந்தால் கூட அந்த கேரக்டரான கெத்து, அந்த கேரக்டருக்கான டெவலப்மெண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமாக ஹாக் கேர்ள் அண்ட் க்ரீன் லேண்டன் அவங்களோட சின்ன ஒரு 2-3 சீன் தான், பட் அவங்களுக்கான எலிவேஷன், அதாவது எல்லா கேரக்டருக்குமே ஒரு பெஸ்ட்டு சீன் இந்த படத்தில் இருக்குது. எல்லாரோட கேரக்டருமே சூப்பராக வந்து ஜேம்ஸ் கன் எழுதியிருந்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக விஎஃப்எக்ஸ் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஒரு முக்கியமாக சூப்பர்மேன் பார்க்குற சீன் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு PS4 கேம், PS3 கேம் அது மாதிரி இருந்தாலும், பட் ஃபஸ்ட்டு தான் நம்ம இது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இது மாதிரி தான் பார்க்குற மாதிரி சீன் தான், அதாவது வந்து ஃப்ளையிங் சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்கும். பட் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாரு. இப்படி சொல்லுது, அது பார்க்குறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு அந்த ஃப்ளையிங் சீக்வன்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஃப்ளையிங் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக விஎஃப்எக்ஸ் செம்ம க்ளீனாக இருந்துச்சு, எங்கேயுமே எனக்கு பிசு தட்டின மாதிரி தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் வந்து. முக்கியமாக MCU பேட்டர்ன் சொல்ல முடியல, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக இருக்கும், பட் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய சில்ட்ரன்ஸை அட்ராக்ட் பண்ண விதத்தை இந்த படம் ஒன்று இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரிப்டோ, அதாவது வந்து நம்ம சூப்பர்மேனோட சூப்பர் டாகோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன வந்து ஜேம்ஸ் கன் அவர் டாக் வச்சுருக்காரு. அந்த டாக் வந்து என்னென்ன பண்ணுமோ, என்னென்ன சேட்டைகள் பண்ணுமோ அதே தான் வந்து இந்த படத்தை கிரிப்டோ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காரு. பட் கிரிப்டோ ஃபுல்லாகவே ஒரு விஎஃப்எக்ஸாக தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. அந்த கேரக்டர் சூப்பராகவே இருந்துச்சு தெரிஞ்சு. முக்கியமாக
இந்த படத்தோட ஒரு செல்லிங் பாயிண்ட்டே வந்து ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதான் எழுதியிருந்தார் ஜேம்ஸ் கன். சூப்பர் கேர்ளோட கேமியோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை லாஸ்ட்டு ஒரு மிட் கிரெடிட் தான் அங்கே வருவாங்க, நல்லா இருந்துச்சு அந்த கேமியோ. பீஸ் மேக்கர் வருவார் இந்த படத்தில். அது ஒரு ஸ்பாய்லர். சாரி கைஸ் தெரியாமல் ஸ்பாயில் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நீங்கள் படத்தே போய் பாருங்கள். ஸோ அது ஒரு சின்ன ஒரு கேமியோ தான், அவ்வளோ பெரிய இம்பேக்ட் தான் இருக்காது. சின்ன ஒரு கேமியோ, ஒரு டிவியில் வர மாதிரி ஒரு கேமியோ. அதை பார்த்துக்கோங்க, அது அவ்வளோ பெரிய இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை, பட் ஓகே அந்த கேமியோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாக்கெட் யூனிவர்ஸை ஜேம்ஸ் கன் விஷுவலாக சூப்பராக காமிச்சிருந்தாரு. பட் அதுக்கான கான்செப்ட் அவ்வளோ டீட்டெயிலிங்காக காமிக்கிறதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கான டைமும் இல்லை, ஏன்னா இந்த படம் வந்து 2 hours 9 minutes தான். ஸோ அதுக்கான டைமும் இல்லைனால நல்லா ஓகே டீசெண்டாக இருந்துச்சு அந்த சீன்ஸ். அந்த பாக்கெட் யூனிவர்ஸ்க்கான டெப்த்து, அதுக்கான கேரக்டர், அதுக்கு வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக தான் இருந்துச்சு. நெகட்டிவ் சைடு வந்து எட்ஸூத்தாக நடித்த ஆக்டரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தாலும் அவர் எதுக்கு வந்து சூப்பர்மேனை டீஃப்ரேம் பண்ணணும், ஏன் வந்து சூப்பர்மேன் வந்து இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி காட்டணும், அது வந்து ஒரு மிகப்பெரிய டவுட்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு. அதுக்கு ஒரு நல்லா பண்ணியிருக்கான்னு தோணுச்சு. மூவிஸை பார்த்ததே ஒரு வீக்கஸ்டான சூப்பர்மேன் படத்தை வந்து நல்லா டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரே சொல்லியிருப்பாரு, எனக்கு நான் ஹியூமனாக தான் வரணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் சூப்பர் மேனாக அதுக்கு ஆசைப்படுறேன், பட் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னா போய் ஹெல்ப் பண்ணுவோம். அதான் வந்து சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். இன்னொன்று வந்து எமோஷன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கனெக்ட் ஆகுது. அந்த ஃபாதர் சன்னுக்கான ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலும் எமோஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஒரு 2 எமோஷன் சீன் நல்லா பில்டப் ஆச்சு. டக்குன்னு ஒரு காமெடியை வச்சு இது பண்ணிட்டாங்க. பட் காமெடி சீக்வன்ஸ் இந்த படத்தை நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இது பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன். காமெடி சீக்வன்ஸ் இந்த படத்தை சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் எமோஷனாக எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்னொன்று அது மிகப்பெரிய நெகட்டிவ், இந்த படம் வந்து ஒரு பார்ட் 2 சூப்பர்மேன் 2 அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஒரு ஆரிஜினே இதாக நம்ம ஆரிஜின் தெரியும் நம்மளுக்கு, பட் ஒரு பார்ட் 2 பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக சொல்லலாம். மற்றபடி இதுதான் கொஞ்சம் சின்ன சின்ன நெகட்டிவ். மற்றபடி இந்த படம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நான் ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 தருவேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், பாய்.